பிரபல ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கியுள்ள ஓப்பன்ஹைமர் திரைப்படம் உலகம் முழுவதும் நாளை வெளியாகிறது. இது அணுகுண்டின் தந்தை என அழைக்கப்படும் விஞ்ஞானி ராபர்ட் ஓப்பன்ஹைமர் பற்றிய திரைப்படம். இதில் பேரழிவுக்கு காரணமான அணுகுண்டை தயாரித்ததற்கு ராபர்ட் ஓப்பன்ஹைமர் தெரிவித்த வேதனை நடிகர் சிலியன் மர்ஃபி மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை பார்ப்பதற்கு முன் ஓப்பன்ஹைமரின் உண்மையான வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோம். ஓப்பன்ஹைமர் கடந்த 1904 அமெரிக்காவின் நியூயார்க்கில் பிறந்தார். இவரது குடும்பத்தினர் அமெரிக்காவில் வந்து குடியேறிய ஜெர்மன் யூதர்கள். பள்ளியில் படிக்கும் போதே மிகவும் திறமைசாலியாக விளங்கிய ஓப்பன்ஹைமர் பள்ளி இறுதி ஆண்டு படிப்பை முடிப்பதற்கு முன்பே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பட்டப்படிப்பில் சேர்ந்து விட்டார். கால்டிஞ்சன் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்ற பின் கலிபோர்னியா தொழில்நுட்ப கழகத்தில் கடந்த 1927 தனது கூட்டு ஆய்வு பயிற்சியை தொடங்கினார். பின்னர் பெர்கிலியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1936 இவர் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார். கடந்த 1940 கேத்ரின் என்பவரை மணந்தார். ஓப்பன்ஹைமர் படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் எமிலி பிளண்ட் நடித்துள்ளார். இவர்களுக்கு பீட்டர் மற்றும் டோனி என்ற 2 குழந்தைகள் பிறந்தனர். பின்னர் ஜேன் டேட்டலாக் என்ற பெண் விஞ்ஞானியுடன் காதல் ஏற்பட்டது. ஆனாலும் கடைசி வரை கேத்தரினுடன் வாழ்ந்தார். கடந்த 1942 அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி குழு தலைவராக ஓப்பன்ஹைமர் படித்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நியமிக்கப்பட்டார். அப்போது அணுகுண்டு தயாரிக்கும் திட்டத்துக்கு அப்போதைய அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஒப்புதல் அளித்திருந்தார். அணுகுண்டு தயாரிக்கும் திட்டத்தில் இணைய ஓப்பன்ஹைமரை அவரது முன்னாள் பேராசிரியர் அழைத்தார். இத்திட்டத்தில் நியூட்ரான்களின் செயல்பாடுகளை கவனிப்பது ஓப்பன்ஹைமரின் பொறுப்பு. இந்த திட்டத்தை மேன்ஹாட்டன் என்ற பெயரில் அமெரிக்கா ரகசியமாக நடத்தியது. இதற்காக உருவாக்கப்பட்ட லாஸ் அலமாஸ் சோதனை கூட்டத்தின் முதல் இயக்குனர் ஓப்பன்ஹைமர். அணுகுண்டு ஆராய்ச்சி பணிகள், மூலப்பொருட்கள் கொள்முதல் போன்ற பணிகளை மேன்ஹாட்டன் அலுவலகம் கவனித்தது. அணுகுண்டு சோதனையை நியூ மெக்சிகோவின் டென்னெசே பகுதியில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. மேன்ஹாட்டன் திட்டத்தை நியூ மெக்சிகோவின் பாலைவன பகுதிக்கு கொண்டு சென்றார் ஓப்பன்ஹைமர். பரிசோதனை முயற்சியாக தயாரிக்கப்பட்ட புளுட்டோனியம் குண்டுக்கு தி கெட்ஜெட் என பெயரிடப்பட்டது. இதன் சோதனை 1945 ஜூலை 16 அன்று நியூ மெக்சிகோவின் அலமோகார்டோ பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குண்டு வெடித்ததை பார்த்த ஓப்பன்ஹைமருக்கு பகவத்கீதையில் அவர் படித்த வாசகம்தான் நினைவுக்கு வந்தது. இப்போது நான் உலகை அழிக்கும் யமனாகிவிட்டேன் என்பதுதான் அந்த வாசகம். சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றிருந்த ஓப்பன்ஹைமர் பகவத்கீதை நூலை தனது மேஜையில் எப்போதும் வைத்திருந்தார். அதில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் மகாபாரத போரில் அர்ஜுனன் தனது கடமையை நிறைவேற்ற போரிட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஓப்பன்ஹைமரும் அர்ஜுனனை போல் நாட்டுக்கு தனது கடமையை செய்தார். தி கெட்ஜெட் குண்டு பரிசோதனைக்கு பின்பு ஃபேட் பாய் மற்றும் லிட்டில் பாய் என்ற 2 அணுகுண்டுகள் உருவாக்கப்பட்டு ஜப்பானின் ஹீரோஷிமா மற்றும் நாகாசாக்கியில் வீசப்பட்டன. இந்த குண்டுகள் ஜப்பானில் ஏராளமான மக்களை கொடூரமாக கொன்றது ஓப்பன்ஹைமரின் மனதை வெகுவாக பாதித்தது. அதன் பின் அரசுக்காக மேலும் அணுகுண்டுகள் தயாரிக்க அவர் மறுத்துவிட்டார். வெடிகுண்டுகள் தயாரித்த தன் கையில் இரத்த கரை படிந்ததை போல் உணர்வதாக அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரூமேனிடம் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் கூறினார். அதன் பின்பு அவருக்கு போருக்கு எதிரான எண்ணங்கள் வலுவடைந்தன. சோவியத் யூனியனுடன் அமெரிக்காவுக்கு இருந்த உறவு மோசமடைந்ததால் ஹைட்ரஜன் குண்டு தயாரிக்க அமெரிக்கா திட்டமிட்டது. இந்த நடவடிக்கை குறித்து வெளிப்படையாக விமர்சித்தார் ஓப்பன்ஹைமர். அதன் பின்பு இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து நன்கொடைகளையும் வழங்கினார். ஆனால் அந்த கட்சியில் அவர் உறுப்பினராகவில்லை. அமெரிக்க அரசுடன் இவருக்கு முரண்பாடு அதிகரித்ததால் அமெரிக்க அணுசக்தி ஆணையத்துடன் ஓப்பன்ஹைமருக்கு இருந்த ஒப்பந்தம் ரத்தானது. கடந்த 1954 இவர் அணுசக்தி ஆணையத்தின் விசாரணையையும் சந்திக்க நேர்ந்தது. குற்ற உணர்வுடன் கடந்த 1960 அவர் ஜப்பான் சென்று பொதுக்கூட்டங்களில் தனது செயலுக்காக வருத்தம் தெரிவித்தார். ஓப்பன்ஹைமரின் அணுகுண்டு கண்டுபிடிப்பு அமெரிக்கா சோவியத் யூனியன் இடையே மிகப்பெரிய அணு ஆயுத போரை ஏற்படுத்தும் என அச்சம் உருவானது. ஆனால் அதை 2 நாடுகளும் ஒரு வழியாக நிறுத்தி கொண்டன. கடைசி காலத்தில் மிக வருத்தத்துடன் வாழ்க்கையை கழித்த ஓப்பன்ஹைமருக்கு தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டது. இதனால் அவர் கடந்த 1967 இறந்தார்.